பொங்கல் செலிப்ரேஷன் எங்க கிராண்டா இருக்கும்? யாரு சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவா? சிட்டில தான்டா பயங்கரமா இருக்கும், இல்லப்பா கிராமத்துல தான்டா பயங்கரமா இருக்கும். அதாவது இப்ப நம்ம வந்து சிட்டில இருக்கிறோம். பொங்கல் வந்த உடனே எல்லாமே கிராமத்துக்கு நம்ம போயிருவோம். நான்லாம் அங்க போய் மாடு அவுத்து கொண்டு போய் மேய்ச்சிட்டு வருவேன். மாடு அவுத்து கொண்டு போய் மேய்ச்சிட்டு ஆடெல்லாம் புடிச்சு மேய்ச்சிட்டு அந்த சாணத்தை அந்த வந்து நாங்க எடுத்து பிள்ளையார் மாதிரி வந்து சாணியை பிடிச்சு அதை வச்சு பூசணி பூ அதுல வச்சு அப்படி கோலம் அப்படி வாசல்ல போட்டா 8 பட்டிக்கு அப்படியே ஜொலிக்கும். கிராமத்துல வந்து ஃபைன் போட சொல்லுங்க பாப்போம். அக்கா விவசாயிங்க வந்து விளைய வைக்கிறாங்க அக்கா. ஆமா. வாங்குறது யாருக்கா? பட்டணத்தாளுங்க தானக்கா. ஆமா. வந்தார வாழ வைப்போங்க நாங்க. ஆமா. ஏடா எத்தனை சிட்டில இருக்கிறவங்க ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கு இங்க இருந்து வர்றீங்க. பட்டணத்துல இருக்கவங்க டிக்கெட் புக் பண்ணி விஐபி சீட் கிடைக்குமா, 3வது இடம் கிடைக்குமா, இந்த இடத்துல நின்னா வாடி வாசல் தெரியுமான்னு வர்றது எங்க? பட்டிக்காட்டுக்கு தான் வர்றாங்க. நீ சொன்னிய ஜல்லிக்கட்டு சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும், நானும் ஒத்துக்கிறேன். அந்த ஜல்லிக்கட்டு நடத்தாத போது அதுக்கு போராட்டம் பண்ணது சிட்டியா கிராமமா? போராட்டம் பண்ணி பார்க்க வச்சது இங்க. அதாவது அது அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம்ன்றதுனால எல்லாரும் போராடினீங்க. அந்த பிரம்மாண்டம் அங்கதான் இருக்கும். ஆக்சுவலி இது ஏன் ஸ்பெஷல் சொல்றேன், பொங்கல் வித் ட்விஸ்ட், ஒரு புது டைமென்ஷன் கொடுத்தது சிட்டி பீப்புள் தான். இல்ல பொங்கல் வந்து நீங்க சொன்ன மாதிரி சரிதான். நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க. அதாவது இவர் ஏன் மாட்ட சொல்றாருன்னா, மாடு வந்து மனிதர்களுக்கு தோழன். ஆண்டாண்டு காலமா காலம் முழுக்க ஒரு மனிதனோட பயணிக்கிற ஒரே ஒரு ஜீவன் எதுன்னு கேட்டீங்கன்னா மாடு தான். அதுவும் விவசாயத்தோடவும் மண்ணோடவும் பயணிக்கிறது அதுதான். சேத்துல கால வைக்கலாம் நம்ம சோறு வைக்க முடியும். அது மாதிரி மாடும் வந்து தோழனாக இருந்து கடைசி வரைக்கும் நின்று இருக்கிறதுனால ஒரு நாள் மாட்டு பொங்கல்னு மாட்டுக்காக நம்ம கொண்டாடுறோம். குடும்பத்தோடவும் உறவுகளோடவும் ஒரு பண்பாட்டோட. நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ஒரு பண்பாட்டோட அங்க குடும்பம் அங்க உறவு இருக்கிறவங்களுக்கு அது கரெக்ட். நீங்க பாருங்களேன், பண்பாட்டோட அந்த கலாச்சாரத்தோட அந்த உடையோட உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்களேன். இதுதான் சேர்ந்து அங்க கொண்டாடுறாங்க. ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் கிராமம். அதனாலதான் அங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க. பட்டிக்காடுல செலிப்ரேட் பண்றோமா பட்டணத்துல செலிப்ரேட் பண்றோம் முக்கியம் கிடையாது. முழு மனசா எங்க செலிப்ரேட் பண்றோமோ அது பொங்கல் தான். சூப்பர்.